வணக்கம். ஹெட் சிமேஸ்ட் இன் பஃபலோ ஜம்ப். கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் கல்கரி என்ற நகரத்துக்கு தெற்கே 185 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்கிறது. அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த இடம் 6000 வருடங்களுக்கு மேலாக இங்கே வாழ்ந்த பழங்குடி மக்களையும் குறிப்பாக காட்டெருமைகளைப் பற்றியும் விளக்குகின்ற இடமாகவும், பாரம்பரியம், மரபு என்பவற்றை பாதுகாக்கப்பட வேண்டிய இடமாகவும் யுனெஸ்கோவால் 1981ஆம் ஆண்டு அடையாளம் காணப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இங்கே வாழ்ந்த பழங்குடி மக்கள் உணவுக்காக காட்டெருமைகளை எவ்வாறு கொன்றார்கள் என்பதை விளக்குகின்ற இடமாகவும் இது காணப்படுகிறது. நாங்கள் இப்பொழுது மலையின் மேற்பரப்பில் நிற்கின்றோம். மலையின் ஒரு பக்கம் செங்குத்தாக கீழே செல்கிறது. செங்குத்தான பக்கம் நாங்கள் செல்லாதவாறு இரும்பு பைப்புகள் கொண்டு வேலி அமைத்திருக்கிறார்கள். மறுபக்கம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை சமவெளியாக காணப்படுகிறது. சமவெளி என்பது மலைகளுக்கு இடையே உள்ள சம தரையை குறிக்கிறது. ஆதி காலத்தில் பழங்குடி மக்கள் இங்கே ஒன்று கூடி ஒரு வகை ஒலியை எழுப்புவார்கள் என்று அறிய முடிகிறது. அப்பொழுது 200க்கும் அதிகமான காட்டு எருமைகள் இந்த சமவெளியில் கூடுகின்றன. பழங்குடி மக்கள் இங்கே கூடுகின்ற காட்டெருமைகளின் பின்னாலிருந்து ஒருவித ஒலியை எழுப்பியபடி அவற்றை மலையின் செங்குத்தான பகுதியில் உள்ள விளிம்பை நோக்கி துரத்தி கொண்டு வருவார்கள். காட்டு எருமைகள் ஓடுகின்ற முன்பகுதியை சுருக்கி சாதுரியமாக பி வடிவத்தில் முதலாவதாக ஒன்று ஓடும்படி இவர்கள் செய்வார்கள். அதன் பின்னால் மற்ற காட்டெருமைகள் ஓடிக்கொண்டிருக்கும். அப்பொழுது எதிர்த்திசையில் சூரியனின் ஒளியால் கண்களும் கூசும். இதனால் காட்டு எருமைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மிக ஆழத்தில் விழுந்து இறக்கின்றன. குற்றுயிராய் இருப்பவை கூட அதன் மேல் பல வந்து விழுவதால் இறந்து போகின்றன. பின்னர் இந்த பழங்குடி மக்கள் எல்லோரும் கீழே வந்து, அதாவது மலையின் கீழ் அடிவாரத்துக்கு வந்து காட்டு எருமையின் இறைச்சியையும் வேறு பகுதியையும் பிரித்து எடுக்கிறார்கள். தேவைக்கு அதிகமான இறைச்சியை பதனிட்டு வைத்து ஒரு வருடம் வரை உண்கிறார்கள். இங்கே பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒருவர் இவற்றை பற்றி பல கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், நாங்களும் அவரிடம் கேட்போம். That's where the buffaloes would come. Okay. Here. But this here was much more higher than it is now. So you're Before. only seeing half. And so this here would be much more taller. You see this hill up over here? Yeah. The buffaloes would pop up just over that hill and just barreling down and just pop up over there. This is the place. And so this site here was used roughly about a little over 8,000 years ago. Yeah. And so it was very vital because there were a lot of natural geological features such as that layer. The sun would rise just in front of the cliff, blinding the animal. The height of the cliff as well at that time. You'll notice kind of all of that greenery coming down. That was a waterfall coming off of the actual cliff. So by the time the meat got down to the campsite, we would dry it just to transport it across distances. We did not cook or boil our meat. We would only dry it. And so here, the processing would have been done within 24 hours. About 200 to 300 bison over the cliff at one time. Mainly done only once a year. About the fall time would have been the perfect time because the animals would have been at their biggest and fattest. And so here, when we process the animal, we would not take everything. We would leave some of the animal carcass and the fur on because other animals would come by, eat the animal, take the fur, put it inside their den. So we had a cooperation with the environment. So for one person, you're looking at about 3 pounds of meat for the year, but we would have feasts throughout the year through certain times of the year. And so that meat would have mainly been pemmican, which was the berries, the buffalo meat dried, and then the grease taken from the boiling pits. We mix that together till it's almost like a fine hummus type paste. We'll take that and we store it. And once we store it, we'll store it in areas like this. Once we get here, we'll just dig it up,
distribute it to the people, and then we replenish it before we leave, so that the next group that comes into the area has access to those parfleche bags. So you can imagine that all the meat that was processed here wasn't even for us. It was just to replenish those parfleche bags. You were hunting the animals either on your own or within the campsite itself to use. You are telling all this happened before 8,000 years. 8,000 years, for 8,000 years. So that is a very, very long time back, no? Basically, yeah. So when we first started hunting the bison, Yes. around 8 million Okay. within one herd. So those days the people were living here. Yes, yes. Okay. And so at its peak, 30 to 40 million, because we were only hunting 200 to 300, and so by next year that herd would already. And you said back up. once a year. Once a year, yeah, just once a year. It was very restricted to that time Yeah. because So even the meat you preserve somewhere or? yeah, mainly through the pemmican. Okay. So other than that, if we were eating the meat, it was our own hunt. Okay. But here, it was restricted for the pemmican. So you did not touch any of the meat unless you dried it and made it into the pemmican. Okay. So other than that, like I said, if you were hungry or you needed more meat, you did that on your Okay. own within the campsite. At that time, the sun would be peaking just over that ridge line. Okay, And okay. so it would be very blind. Very blind, so they just blindly jump. Basically, yeah. And even if the ones in front of them were to see it, they would basically all the drive lanes. They would have a V-shaped lane. Okay. And so So they would people come all standing the way there, down. right? Yeah. Okay, okay. Yeah, we got Yeah, it. both sides in front of them. Okay. Into the So area. where did you get all these records? How did you find the architect? So the first archaeology dig that happened here was down through the actual archaeological site here, and so they dug down about 12 meters from the actual dig site. Okay. So when they dug down, they estimated the site 5,000 to 6,000 years. Okay. But because of that, they hit sandstone, and so they believe that there was a section of the cliff that came down and slid underneath. And so when they dug down, they hit that sandstone. And so down over here, you'll notice kind of like these square patches of So- dirt. Later on, through those dig sites down here, they were able to find more artifacts dating back well over 8,000 plus years. And so those new sites here, they have other sites within Canada that are dated well over 9,000 years. But this site, well over 8,000. Okay, Yeah. okay. But there Thank are you. other sites that are like Pit Smashing, but not as large or well preserved. Okay. Those people, descendants, still they live in Yeah, so us, me, Lucas, and Kendo here are all Blackfoot. We all have grandpas and ancestors that go back to this site here. And so that knowledge is basically passed down through the generations. Wow. And so I myself have learned at a very young age the history, the culture, the language. And I don't know all of it, but we are learning as we are progressing. So throughout our whole life, we're learning from our elders. மகத்தான பரந்த பாரம்பரியம் மிக்க இந்த இடத்தை பார்த்தபின் இப்பொழுது நாங்கள் கீழே இருக்கின்ற மியூசியம் நோக்கி போய்க்கொண்டிருக்கின்றோம். அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில் 6000 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக பழங்குடி மக்கள் இங்கே வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள், தடயங்கள் இருக்கின்றன. இப்பொழுது கூட ஆழத்தில் வட அமெரிக்கா காட்டெருமைகளின் எலும்புகள் பல அடுக்கடுக்காக இங்கே இருப்பதாக கூறப்படுகிறது. பழங்குடி மக்கள் எலும்புகளை செதுக்கி கத்திகள் மற்றும் வேறு பல ஆயுதங்கள் செய்திருக்கிறார்கள். மற்றும் தோள்களை தைக்கும் ஊசிகள் எல்லாம் எலும்புகளிலிருந்து செய்யப்பட்டன. எலும்பை சூடாக்கி உருக்கி ஒட்டும் பசை செய்திருக்கிறார்கள். தோள்களை கொண்டு கூடாரம் அமைத்திருக்கிறார்கள். உடுப்புகள், நீரெடுக்க தண்ணீர் பைகள், காலணிகள் போன்றவை செய்திருக்கிறார்கள். காட்டு எருமைகளின் கொம்புகள் மற்றும் கால் குழம்புகள் என்பனவற்றை செதுக்கி தண்ணீர் குடிக்கும் சிறு பாத்திரங்கள் செய்திருக்கிறார்கள். ஹெட் சிமேசின் என்ற பெயர் எப்படி வந்தது என்று பார்க்கலாம். பல வருடங்களுக்கு முன்னால் பழங்குடி மக்களைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இந்த காட்டு எருமைகள் எப்படி விழுந்து இறக்கின்றன என்பதை பார்க்க விரும்பினான். மலையடிவாரத்தில் காட்டு எருமைகள் விழும் என்று எதிர்பார்த்த இடத்திற்கு மிக அருகாமையில் நின்று எருமைகள் விழுந்து இறப்பதை பார்த்து கொண்டிருந்தான். ஒன்றன் பின் ஒன்றாக பல விழுந்ததால் மலைக்கும் எருமைகளுக்கும் இடையில் அகப்பட்டு இறந்து போனான். மேலே இருந்து கீழே இறங்கி வந்த பழங்குடி மக்கள் காட்டு எருமைகளை ஒவ்வொன்றாக எடுத்தபோது இறந்த நிலையில் அவன் உடல் காணப்பட்டது. அவன் மேல் இருந்த காட்டெருமைகளின் பாரம் தாங்காமல்
மண்டியோடு உடைந்த நிலையில் இறந்து காணப்பட்டான். இதனால் இந்த இடம் ஹெட் சிமேசின் பஃபலோ ஜம்ப் என்று அழைக்கப்படுவதாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கல்கரியிலிருந்து ஏறக்குறைய 50 கிலோமீட்டர் தெற்கே உள்ள ஒரு முக்கியமான இடத்தை நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பெரிய பாறை யாஸ்பர் மலைத்தொடரிலிருந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக பனிப்பாறையாக ஏறக்குறைய 350 கிலோமீட்டர் உருண்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. இதன் எடை 16,500 டன்னாகவும், உயரம் 9 மீட்டராகவும், நீளம் 41 மீட்டராகவும், அகலம் 18 மீட்டராகவும் இருக்கிறது. அல்பர்டா மாகாணம் இதை சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக அடையாளப்படுத்தி இருக்கிறது. பழங்குடியினர் பாறையை ஓக்கட்டோக்ஸ் என்று அழைப்பார்கள். அதனால் இந்த பாறை இருக்கும் நகரமும் ஓக்கட்டோக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இத்துடன் இந்த காணொளி நிறைவுக்கு வருகிறது. நன்றி, வணக்கம்.